ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கால் லிவர் வந்து ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கால் லிவர் வந்து நல்லா குக் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு கருவேப்பிலும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, அப்புறமா வெங்காயம் போட்டு பச்சை மிளகாவும் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நமக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்குவோம். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஹாட் லிவர் அதையும் போட்டு கூடவே தக்காளியையும் போட்டு ரெண்டையும் நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள், அது கூடவே வந்து மஞ்சத்தூள், அப்புறம் மல்லித்தூள் போட்டு தேவையான அளவு சால்ட்டும் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். அப்புறமா நம்ம அந்த குக் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த நம்ம லிவரை வேக வச்ச வாட்டரு, அந்த வாட்டரை எடுத்து இதில் ஊற்றி அந்த வாட்டர் வந்து நல்லா வந்து ட்ரை ஆகணும். அந்த ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கிட்டோம்னா ஹாட் லிவர் பாருங்கள் ரெடி. ஃபைனலாக நம்ம அது கூட கொஞ்சமாக கோகோனட் ஆயில் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். பாருங்கள், ஹாட் லிவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.